அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்எம்ல எடே ஷீட் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து நம்ம 2வது நாள் பார்க்குறோம். மொத்தம் 39 கேள்விகள் இருக்குங்க. கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, த மாப்லா ரெபலியன் 1921 டுக் பிளேஸ் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட பேரே மலபார் மாப்லா ரிவால்ட் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஈஸியான கொஷின் தான் மலபார் அப்படிங்கிறது. பட் என்னென்னா 2 இருக்குது. மலபார் அப்ரைசிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, மலபார் மாப்லா கழகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மலபார் அப்ரைசிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மலபார் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா 1840 1850 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இது யாருக்கு யாருக்கும் நடக்கும்னா, ஜன்மி அப்படிங்கிறவங்க, இன்னொன்று கனம்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஜன்மி அப்படிங்கிறவங்க யாருன்னா நில உரிமையாளர். இவங்க என்னென்னா அதில் வாடகைக்கு இருக்கிறவங்க, அதாவது இவங்க வந்து என்னென்னா டென்யூர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இவங்க தான் விவசாயம் செய்கிறவங்க. இவங்க கிட்ட, அதான் இந்த ஜன்மி கிட்ட இந்த கனம்தார் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே இந்த லேண்ட்லார்டு, இவங்களுக்கு எதிரான இந்த போராட்டம் தான் மலபார் எழுச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எழுச்சி பார்த்திங்கன்னா மஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும் ஆகஸ்ட்டு 1849. அடுத்து குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஆகஸ்ட்டு 1851 நடந்திருக்கும். அப்புறம் மட்டனூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், சவுத் மலபாரில் இருக்கக்கூடிய மட்டனூர் அப்படிங்கிற இடத்துல ஜனவரி 1852 நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாப்லா கழகம், அதாவது மலபார் மாப்லா ரியாட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்ல, மலபார் மாப்லா ரியாட்ஸ் 1921. இவங்க வந்து என்னென்னா அரப் டிசெண்டன்ஸ்னு சொல்கிறாங்க, அரபு வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அரபு வழித்தோன்றல்கள் என்னென்னா கிலாஃபத் கிங்டமை இங்கே உருவாக்கணும், கிலாஃபத்து அரசாங்கத்தை இந்தியாவில் நிறுவனம் அப்படிங்கிறத இவங்களோட எண்ணம். யாருக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு எதிராகவும் பிரிட்டிஷ்களுக்கு எதிராகவும், அப்புறம் நிலம்பூர் ராஜா அப்படிங்கிற அந்த நம்பூதிரி, நிலம்பூர் ராஜா அப்படிங்கிற அந்த நம்பூதிரி இருப்பார், அவருக்கு எதிராகும். சரிங்களா? அதனால தான் இந்த 1921 கிளர்ச்சி இவர் தான் ஆரம்ப புள்ளியாக மாறி இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2வது, கோண்ட்ஸ் வேர் த ட்ரைபல் பீப்புள் ஆஃப் ஒரிஷா. சரிங்களா? கோண்டோட ஆரம்ப புள்ளி இந்த பழங்குடி மக்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஒடிஷாவில் இருக்கிறவங்க தான். இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸில் இருந்து பெங்கால் வரைக்குமே இது நடந்திருக்கும். மெட்ராஸ் பார்டர்லேருந்து பெங்கால் வரைக்கும் இது நடந்திருக்கும். காலகட்டம் பார்த்திங்கன்னா 1837 1856 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? 1856 வரைக்கும் நடந்திருக்கும். முக்கியமான லீடர் இவர் யாருன்னா சக்ரா பிசாய். சரிங்களா? சக்ரா பிசாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் தான் இதோட அந்த தலைவர் மாதிரி. சரிங்களா? அடுத்த கேள்வி, ஹூ வாஸ் த கவர்னர் ஜெனரல் when the revolt of 1857 broke out. 1857 புரட்சி வெடித்த போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ட் கானிங். இவரோட காலத்தில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு கேள்வி கேட்பாங்க, 1806 வேலூர் கழகம் நடந்தப்ப மெட்ராஸில் ஆளுநராக இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம பென்டிக், வில்லியம் பென்டிக், அவர் தான் இருந்திருக்காரு. அடுத்த கேள்வி, ஹூ டிஃபீட்டட் நானா சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நானா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை டிஃபீட் பண்ணுறது யாருன்னா காலின் கேம்பல். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து யார் எங்கெங்கே என்னென்ன கண்ட்ரோல் பண்ணாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா? டெல்லியில் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நிக்கல்சன் ஒருத்தர், ஹட்சன் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் வில்லோபை, இது தமிழ்லேயே இதே பேர் தாங்க வரும், வில்லோபை. கான்பூரில் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஹியூ வீலர். இந்த ஹியூ வீலர் தான் பீஸாக கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க சண்டையில். அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இந்த காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது லக்னோவில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி லாரன்ஸ். இங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்க, படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதே காலின் கேம்பலும் இங்கே வருவார்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹேவ்லாக்னு ஒருத்தர், ஜேம்ஸ் அவுட்ராம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சியில் யாருன்னா ஹியூக் ரோஸ். இது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஜான்சிக்கு ரோஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். லக்குன்னா லாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. லக்னோவில் லாவே இருக்காது அப்படின்னா லாரன்ஸ் வருவார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெனாரஸில் ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா சப்ரஸ் பண்ணுறாரு. அடுத்து பீகார் அப்படின்னா டெய்லர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல தனியாக அலகாபாத், இந்த அலகாபாத் பெனாரஸ் இதுலலாம் ஆன்சல் அப்படிங்கிற இன்னொருத்தரும் இந்த கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க கட்டுப்படுத்தினதை கேட்டாங்கன்னா இதுக்குள்ளே தான் கேட்க முடியுங்க. இந்த கொஸ்டின் இதுக்குள்ளே இருந்தால் வரும். வந்துச்சுன்னா என்ன பண்ணிருங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின், where did the Sepoys break out in open revolt on May 10, 1857? May 10, 1857 பார்த்தீங்கன்னா மீரட்டு. ஸோ இதோட ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸாகவே தான் நடந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 1857 34th நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி, இது முக்கியம் கேட்பாங்க. 34th நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியில் மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா பராக்பூரில் என்ன பண்ணுறாருன்னா 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரை சுட்டுக் கொள்றாரு. ஆக்சுவலாக பிரச்சனை என்னைக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா 24th மார்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேருந்து 5 நாள் கழிச்சு தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா பராக்பூரில் மங்கள் பாண்டேங்கிற 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரை சுட்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கடுத்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இதோட உள்ள 8 மார்ச் என்ன பண்ணிடுறாங்க, 8 ஏப்ரல் 1857 மங்கள் பாண்டே என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கில் போட்டுறாங்க. ஹேங்க்டு மங்கள் பாண்டே. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, அப்படியே சைலண்ட்டாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் மீரட்லேயும் 24 ஏப்ரல் மீரட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மே அம்பாலா அப்படிங்கிற இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துலலாம் இந்த கிளர்ச்சியாளர்களை என்ன பண்ணுறாங்கன்னா May 8 சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா. சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 10 மே மொத்தமாக இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீரட்டில் இருந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. நேராக 10 மே ஆரம்பித்து 11 மே என்ன பண்ணிடுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக பிடிச்சிடுறாங்க. நேராக டெல்லியை நோக்கி பயணத்துக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த டைம் லைன் சரிங்களா. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா 10 மே முதல் கேள்வி பாருங்க, 10 மே மீரட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. 11 மே எங்கே போயிடுறாங்கன்னா டெல்லியில் போய் இந்த பாட்ஷா சரிங்களா, அவர் யார் பகதூர் ஷா, கடைசி முகலாய அரசர் பகதூர் ஷா என்ன பண்ணிடுறாங்கன்னா பாட்ஷா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பட்டம் சூட்டி நீங்கள் தான் இனிமேட்டி இந்தியாவுக்கு கிங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முடிசூட்டு விழாவெலாம் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க. இப்போ 1857 இந்த ஆரம்பிக்கிற இந்த போராட்டம் 1858 வரைக்கும் நடக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் தான் இந்த குயின் விக்டோரியா வருவாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும் சரிங்களா. அடுத்தது 7வது கேள்வி, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரெபல் இன் த ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படிங்கிறது தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும், மங்கள் பாண்டே 34th நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி அப்படிங்கிறது. அடுத்து 8வது கொஸ்டின், ஹூ ஃபவுண்டட் த வஹாபி மூமெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சையத் அகமது. இதுதான் நம்ம படிச்சிருப்போம், அந்த டிட்டுமீர் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். டிட்டுமீர் அப்படிங்கிறவங்க 1827 வர்றது அப்படிங்கிறது இந்த வஹாப் மூமெண்ட்டு தான். இந்த வஹாப் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்துல் வஹாப் அப்படிங்கிற அவரோட டீச்சிங்ஸ், அப்புறம் ஷா வாலியுல்லா அப்படி அவங்களோட டீச்சிங்ஸை கொண்டு வரது தான் இந்த இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு சரிங்களா. டிட்டுமீர், சையத் அகமத் அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பாளையக்கார சிஸ்டம் வாஸ் ஒரிஜினலி பிராக்டிஸ்ட் இன் காக்கத்திய கிங்டம், அதாவது பிரதாபருத்ரா ஆஃப் வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரா அப்படிங்கிறவரோட கிங்டம்ல தான் இது நடந்திருக்கு.
பிரதாபருத்ரா. இடம் இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரதாபருத்ரா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்கார சிஸ்டம் வந்து விஜயநகர ரூலர் அவங்க கிட்ட இருந்து என்ன இருக்குன்னா டெவலப் ஆகிருக்கும். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. மொத்தம் 72 பாளையங்களாக அதை பிரித்து ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி நியமனம் செஞ்சுருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன, வரியை பிரித்து கொடுக்கறது தான் விஜயநகர கிங்டம்க்கு. அந்த டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1/3 பிரிச்சுக்குவாங்க. 1/3 எங்கே போகும் அப்படின்னா மதுரை நாயக்கருக்கு கொடுக்கணும். 1/3 வந்து ஆர்மிக்கு செலவு பண்ணணும். 1/3 யார் வச்சுக்குவாங்கன்னா இந்த பாளையக்காரர்ஸ் இவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் அந்த டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10வது கேள்வி. டேஷ் பிராட் புலித்தேவர்ஸ் 3 மேஜர் ஃபோர்ட்ஸ். சரிங்களா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இதை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா யூசுஃப் கான். யூசுஃப் கான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ யூசுஃப் கான் அப்படிங்கிறவர் மருதநாயகம் அப்படின்னு சொல்லி நம்ம கமலஹாசன் சார் அவர் ஒரு படம்லாம் எடுத்திருப்பார் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ராமநாதபுரம் இவர் வந்து 1756லேருந்து 1761 வரைக்கும் மதுரை மற்றும் நெல்லையில் என்னவா இருப்பார்னா கவர்னராக இருந்திருப்பார். மதுரை மற்றும் நெல்லையில் கவர்னராக இருந்திருப்பார். ஹைதர் அலியை டிஃபீட் பண்ணி சோழவந்தானை பிடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருப்பார். ஸோ இவர் யூசுஃப் கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி, டேஷ் வாஸ் த கலெக்டர் ஹூ வாஸ் dismissed from service for mishandling the affairs of வீரபாண்டிய கட்டபொம்மன். WC ஜாக்சன். ஆக்சுவலாக இவர் யாரை இது பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கலெக்டர் ஜாக்சனை தூக்கியிருப்பாங்க. இது கேள்வி நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா ஜாக்சனை தூக்கிட்டு யாரை கொண்டாங்கன்னு கேட்பாங்க, எஸ்ஆர் லஷிங்டன். எஸ்ஆர் லஷிங்டன் தான் புதுசாக வந்த கலெக்டர். இந்த ஜாக்சனை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னது யாருன்னா எட்வர்டு கிளைவ். ஆப்ஷனில் ராபர்ட் கிளைவ் கூட கொடுப்பாங்க. அவர் வேற இவர் வேற. அதாவது ஜாக்சன் செஞ்சது தான் தவறு அப்படின்னு சொல்லி ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணது யார் அப்படின்னா எட்வர்ட் கிளைவ். ஜாக்சன் இருந்த இடத்துக்கு புதுசாக வந்த கலெக்டர் யார் அப்படின்னா எஸ்ஆர் லஷிங்டன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. இந்த இமிடியேட் காஸ் ஃபார் வேலூர் ரிவால்ட் 1806 வாஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ டர்பன். புதிய தலைப்பாகை. அந்த தலைப்பாகைக்கு பேர் என்னன்னா ஆக்னியூ டர்பன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கேப்டன் ஆக்னியூ அப்படிங்கிறவர் தான் இந்த டர்பன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த தலைப்பாகையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னியூவின் தலைப்பாகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆக்னியூஸ் டர்பன். ஆக்னியூஸ் டர்பன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது 13வது கேள்வி, சாந்தல்கள் கிளர்ச்சி. சரிங்களா, சாந்தல் கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாந்தல்கள் கிளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் தனியாக எழுதிடுறேன். சாந்தல்கள் கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் 1855 to 1856. சரிங்களா, எங்கே நடக்குது? அடுத்தது ராஜ்மஹால் ஹில்ஸ், ராஜ்மஹால் மலைகள் பக்கத்தில் நடக்கிற இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்து, கண்ணு, சந்துன்னு ஒருத்தர், பைரவ்னு ஒருத்தர். இவங்க 4 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 4 முர்மு பிரதர்ஸ் அப்படிங்கிறாங்க. 4 முர்மு பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி இதில் முக்கியமாக போகிறான்னா பெண்கள் யாருன்னு கேட்பாங்க. பூலோ ஜனோ. பூலோ ஜனோ அப்படின்னா விமன் ஃபைட்டர்ஸ். இவங்க 2 பேர், இந்த 2 பெண்மணிகள் இருக்காங்க. இவங்கள விமன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ சாந்தல் கிளர்ச்சியில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சக்கூடிய 4 பாயிண்ட் 1855லேருந்து 1856 நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸு. முக்கியமான ஆட்கள் யாருன்னா சித்து, கண்ணு, சந்து, பைரவ். இவங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 4 முர்மு பிரதர்ஸ் அப்படிங்கிறாங்க. பெண்கள் யார் அப்படின்னா பூலோ ஜனோ அப்படிங்கிற அந்த பெண்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இந்த கேள்வி பார்த்தாச்சு 13. அடுத்து 14. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் டு ரெசிஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாலிசி ஆஃப் டெரிட்டோரியல் அக்ராண்டிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பூலித்தேவர். சரிங்களா, இது ஒரு ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். 14 பூலித்தேவர். ஸோ இந்த பூலித்தேவர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யார் நெற்கட்டும் செவலை முதல்ல உள்ளே இறங்குனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலோனல் ஹீரன். சரிங்களா, கலோனல் ஹீரன் அப்படிங்கிறவர் உள்ளே இறங்குவார். இதை பிடிக்கிறது யாருன்னா கேப்டன் கேம்பல். கேப்டன் கேம்பெல். இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ ஆஃப் நெற்கட்டும் செவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1767. சரிங்களா, 1767 புலித்தேவரை டிஃபீட் பண்ணி அந்த நெற்கட்டும் செவலை பிடிக்கிறது யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது 15
வேர் வாஸ் சுப்பிரமணியர் எக்ஸிக்யூட்டட். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 டீட்டெயில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த 5லேருந்து ஒரு கொஷின் எப்படினாலும் நமக்கு சுற்றி சுற்றி கேட்டே இருப்பாங்க. நம்ம அந்த 5ஐயுமே பார்த்துடலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் யார் யாரெல்லாம் தூக்கில் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 செப்டம்பர், இதை அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 செப்டம்பர் 1799. அடுத்தது 17 அக்டோபர் 1799. நான் கடைசியாக ஒரு ஷார்ட்கட் படி தான் எழுதுகிறேன், அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. 24 அக்டோபர் 1801. அடுத்தது 16 நவம்பர் 1801. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 1805. 1799 2, அதுக்கப்புறம் 1801 2, அப்புறம் 1805 1. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் யாரை தூக்கில் போடுறாங்கன்னா சிவசுப்பிரமணியன். சரிங்களா? சிவசுப்பிரமணியன். சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும். ஸோ நாகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கயத்தார் வந்தால் கட்டபொம்மன் வரணும். கட்டபொம்மன். ஸோ காக்கா வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கில் போடுறாங்க. அதுக்கடுத்து பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி யாருன்னா செவத்தையாவையும் ஊமைத்துறையை என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. ஊமைத்துறையை தூக்கில் போட்டுறாங்க. கடைசி சங்ககிரியில் தான் தீரன் சின்னமலை. ஆக்சுவலாக நான் இந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன். எப்படின்னா எம்கேடி பாகவதர் மாதிரி என்கேடி பாகவதர் அவர் வந்து ஒரு பாடகர், சிங்கர்னு ஞாபகம் வச்சுக்குவேன். சரிங்களா? எம்கேடி கிடையாதுங்க, என்கேடி. நாகலாபுரம், கயத்தாறு, திருப்பத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி, சிங்குன்னு வரும்போது இங்கே சங்ககிரின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாமே தெரியும், அதனால் ஒரு பெருசாக இருக்காது. இந்த டேட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. 13 செப்டம்பர், அதுக்கடுத்து 17 அக்டோபர். நீங்கள் நம்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 9, 17 10, 24 10, 16 11. நான் இப்போ வருஷமாக எழுதியிருக்கிறத நீங்கள் நம்பராக எழுதி கூட என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பட் எப்படினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஷின் வந்து டெஃபினட்டாக கேட்பாங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நாகலாபுரம் சிவசுப்பிரமணியன், கயத்தாறு கட்டபொம்மன், திருப்பத்தூர் மருது சகோதரர்கள், பாஞ்சாலங்குறிச்சி செவத்தையா ஊமைத்துறை, சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளாமினேஷன் 1801 ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளாமினேஷன் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. when did வெள்ளூர் ரிவால்ட், சரிங்களா, when did வெள்ளூர் ரிவால்ட் ப்ரோக் அவுட் அப்படின்றாங்க. இந்த டேட் முக்கியம். 10th ஜூலை. சரிங்களா? 10th ஜூலை 1806. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திப்பு சுல்தானோட பசங்களை எங்கே அனுப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னா கல்கட்டாவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நாடு கடத்தி வச்சு அந்த சைடு கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? இந்த பிரச்சனையில் ஈடுபட்டதுனால கல்கத்தா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஷின் அதுலேருந்து கேட்டிருக்காங்க வேலூர் ரிவால்ட்லேருந்து. அடுத்தது 19 பாளையக்கார சிஸ்டம் வாஸ் புட் இன் டு பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக். சரிங்களா? அதாவது நாகம்மா நாயக்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நாகம்மா நாயக்கு. இவருக்கு அடுத்து பதவிக்கு வர விஸ்வநாத நாயக்கும் ப்ளஸ் அரியநாதர் அப்படிங்கிற அந்த மினிஸ்டர். 1529 என்ன பண்ணுறாங்கன்னா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 1529 என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அரியநாதர்னு அந்த மினிஸ்டரோட பேர் அரியநாதர். ஸோ இவங்க தான் இந்த பிரதாபருத்ரா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அந்த காக்கத்திய கிங்டமில் ஃபாலோ பண்ணிருக்க அந்த முறையை மதுரை நெல்லை இந்த நாயக்கர் கிங்டம் கீழே வந்து 72 பாளையங்களாக பிரித்து அதில் 72 பாளையக்காரர்களை வச்சு வரி வசூல் பண்ணி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தது 20வது கொஸ்டின். பேனர்மேன் டெபியூட்டட்
dash to convey his message against Kattabomman to surrender. ராமலிங்கர். நம்ம மனப்பாடம் பண்ணிடுங்க, ராமலிங்கர். சரிங்களா? ஸோ கட்டபொம்மன் வாஸ் ஹேங் டு டெத் அட் எங்கன்னா கயத்தாரில் தூக்கு போடுறாங்க. இப்போ தான் பார்த்தோம். 17 அக்டோபர் டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 17 அக்டோபர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் வாஸ் கேட்டகரைஸ்ட் டு த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் அஸ் செகண்ட் பொலிகார் வார். இரண்டாவது பாளையக்காரர்களின் போர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1799 எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் வாஸ் கேட்டகரைஸ்ட் இன் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் அஸ் இரண்டாவது பாளையக்காரர்களின் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 23 ஹூ சப்ரஸ் த ரிவால்ட் இன் வேலூர் ஃபோர்ட். வேலூர் கழகத்தை யார் நிப்பாட்டுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கலோனல் கில்லஸ்பி. சரிங்களா? அப்போ மெட்ராஸ் கவர்னராக இருந்தது யார் அப்படின்னா பென்டிக்கு. இந்த பென்டிக்கு தகவல் கொடுக்குற ஒருத்தர் இருப்பார், கலோனல் ஃபேன் கோட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாலஜாபாத்லேருந்து இந்த கலோனல் கில்லஸ்பி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ வேலூர் கோட்டையை போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக கேப்சர் பண்ணி முடிச்சிருவார். ஸோ கலோனல் கில்லஸ்பி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் லான்ச்டு பை ஹாஜி ஷரியத்துல்லா இன் 1818 இன் ஈஸ்ட் பெங்கால். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துப்போம் அந்த ஃபரைசி மூமெண்ட்டுன்ட்டு. ஸோ அந்த டுடு மியான், இவரோட பையன் டுடு மியான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாங்க. அப்புறம் இவருக்கு நோவா மியான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தவங்க வருவாங்க. டுடுமியான், நோவாமியான் அப்படின்னு சொல்லி. இந்த டுடுமியான் தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் பிலாங்ஸ். இந்த அடுத்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. டுடுமியான் அப்படிங்கிறவங்க வராங்க 1818. சரிங்களா? அடுத்து பாருங்க ஹூ டிக்ளேர்ட் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் டாக்ஸஸ் அகேன்ஸ்ட் த டிவைன் லா. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டுடுமியான் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இவரோட பையன் இவர் இறந்ததுக்கு அப்புறம் நோவாமியான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இதே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ டுடுமியான், நோவாமியான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 26வது கேள்வி. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 வாஸ் பாஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முண்டா கிளர்ச்சி, முண்டா ரெபலியன். சரிங்களா? முண்டா ரெபலியனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உலுகுலான் ரெபலியன் சொல்றாங்க. உலுகுலான் ரெபலியன். சரிங்களா? உலுகுலான் ரெபலியன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ யார் இதில் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா பிர்சா முண்டா. சரிங்களா? உலுகுலான் ரெபலியன் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்னு கேட்கலாம், இல்லை யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிர்சா முண்டா. அடுத்தது 27வது கேள்வி. Dash was an anti-imperial and anti-landlord movement which originated in and around 1827 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1827 வந்தது என்னது? வஹாபி மூமெண்ட். ஸோ வஹாபி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிட்டுமீர் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம படிச்சிருப்போம். டிட்டுமீர் அப்படிங்கிறவர் இதில் தான் வருவார். சரிங்களா? டிட்டுமீர் அப்படிங்கிறவங்க. அதேமாரி இந்த பர்னியா கோட்டையை வந்து பிடிக்கிறது யார் அப்படின்னா இவங்க தான் பிடிப்பாங்க. பர்னியா கோட்டை 1831 என்ன பண்ணுவாங்கன்னா போய் பிடிக்கிறது இவங்க தான். வஹாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், வஹாபி. அடுத்தது 28 த மேஜர் ட்ரைபல் ரிவால்ட் விச் டுக் பிளேஸ் இன் சோட்டா நாக்பூர் ரீஜன். இது பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் ரீஜனில் சிங்பம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. சிங்பம். சரிங்களா? சிங்பம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் முக்கியமாக லீட் பண்ணியிருப்பாங்கன்னா பிந்த்ராய் சிங்ராய் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இந்த கோல் கிளர்ச்சியை லீட் பண்ணி கொண்டு போகிறவங்க, முக்கியமான போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை தான் பார்க்குறோம். அடுத்து 29வது கேள்வி பாருங்கள். இந்த ஆக்ட் ரெஸ்ட்ரிக்டட் த என்ட்ரி ஆஃப் நான் ட்ரைபல் பீப்புள் இன்டு ட்ரைபல் லேண்ட் அப்படின்னா இந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த முண்டா கிளர்ச்சினால் கொண்டு வரப்பட்ட சட்டம் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். சரிங்களா? அடுத்தது 30வது கேள்வி. டேஷ் வாஸ் நோன் அஸ் தமிழ் வீரமங்கை. ஜான்சி ராணின்னா நமக்கு தெரியும், வேலு நாச்சியார் அப்படிங்கிறது தெரியும். சிவகங்கை சீமையின் சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யாருன்னா சின்ன மருது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து டேஷ் வாஸ் டிஸ்கிரைப் த ரிவால்ட் ஆஃப் 1857 அஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வி.டி. சவர்கர். இது மொத்தம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கங்க. 10 பேர் 10 விதமான கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை லாஸ்ட்டில் பார்ப்போம் என்னன்ட்டு. சரிங்களா? லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். வி.டி. சவர்கர். அடுத்து பிரிட்டிஷ் கமாண்டர் ஆஃப் கான்பூர் கில்டு பை ரெபல்ஸ் டியூரிங், நான் சொன்னேன் இல்லையா அப்போவே சொன்னேன், ஹியூ வீலர்.
இந்த ஹியூக் வீலரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கொண்டுருவாங்க, பீஸாக கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மேஜர் ஜெனரல் ஹியூக் வீலர். அடுத்தது 34, ஹூ ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் டு சஃபரிங் ஆஃப் இண்டிகோ கல்டிவேஷன் த்ரூ இஸ் பிளே நீல் தர்பன். தீனபந்து மித்ரா. சரிங்களா, நீல் தர்பன். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிகோ அப்படின்னாலே நீல கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த நீல் தர்பன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தீனபந்து மித்ரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா நாடியா டிஸ்ட்ரிக்ட், பெங்காலில் உள்ள நாடியா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. நாடியா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பெங்கால். இதில் முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஷ்ணுச்சரண் பிஸ்வாஸ். நம்ம ஒயிட் வாஷ் அடிப்போம் இல்லையா, நீலம் முக்கியம் தான், வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலம்னு வந்துச்சுன்னா வாஷ் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீனபந்து மித்ரா. அடுத்தது 35வது கேள்வி, ஒய் டிட் நானா சாஹிப் டெவலப்ட் அ கிரட்ஜ் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ். பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கொடுக்கப்பட்டிருந்த பென்ஷனை நிப்பாட்டிட்டாங்க, அது மட்டும்தான். சரிங்களா. அடுத்து பாருங்கள், புக் 1857 வாஸ் ரிட்டன் பை டாக்டர் எஸ்ஆர் சென். ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின். அடுத்து 37, மங்கள் பாண்டே ஓப்பன்லி கால் தி இந்தியன் சோல்ஜர்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆன் 29th மார்ச். ஏன்னா 24 மார்ச்சில் தான் ஃபஸ்ட்டு இந்த கிரீஸ்டு கேட்ரிட்ஜை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சப்பாத்தி மாவில் வந்து எலும்பு தூளை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 29 மார்ச் தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணால் சுட்டு கொண்டுட்டு எல்லாரும் போராட்டத்தில் இறங்குங்கம்பாங்க. அதுக்குள்ள அவரை பிடிச்சிருவாங்க. சரிங்களா. அடுத்து 38, தாமினைக்கோ அப்படிங்கிறது என்னன்னா, தாமினைக்கோ அப்படிங்கிறது சாந்தலர்களோட அந்த நிலங்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தாமினைக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், ஹூ டோல் தி ஸ்டேட்மெண்ட் த ரிவால்ட் ஆஃப் 1857 வாஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சிவிலைசேஷன் அண்ட் பார்பனிசம். டிஆர் ஹோம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா அந்த முக்கியமான கமெண்ட்ரி இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கமெண்ட்ரி அப்படிங்கிறது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 தாங்க இருக்குது. இந்த 1857 ரிவால்ட்டில் மொத்தமே 3 தான் படிக்கணும். ஒன்று இவங்க கொடுத்த அந்த கமெண்ட் இல்லை ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, அந்த கமெண்ட் படிக்கணும். யார் எங்கெங்கே பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த லீடர்ஸ் படிக்கணும். 3வது யார் எங்கெங்கே சப்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத படிக்கணும். இது 3 தான் உங்களால் ஸ்டாட்டிக்கில் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷினாக கேட்க முடியும். இப்போ இந்த கமெண்ட் பண்ணதை நான் வரிசையாக உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன், எழுதிடுறேன். அதை ஹிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிற்காலத்திலே நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இட்ஸ் அ ஃபியூடல் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபியூடல் அப்ரைசிங்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்என் ராய் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு டிச் ஸ்டாண்ட். இதுக்கு தமிழ்லலாம் இருக்காதுங்க, அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழில் கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டு டிச் ஸ்டாண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விடி சவார்கர் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலோனல் மல்லீசன், அவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி மியூட்டினி அப்படின்ற வார்த்தையை என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவார். இவர் இந்த மொத்த போராட்டத்தையுமே மிலிட்ரி மியூட்டினி இல்லது இது ஒரு சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேர்ன்ஸ், இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன். சரிங்களா, வரலாற்று ஆய்வாளர். இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவுட் பிரேக் டியூ டு வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறார். வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கேர்ன்ஸ் அப்படின்னு ஞாபகம் KERNES. சரிங்களா. அடுத்தது எட்வர்டு ஜான் தாம்சன். எட்வர்டு ஜான் தாம்சன் என்ன சொல்கிறாருன்னா ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்தது சர் ஜான் லாரன்ஸ். பியூர்லி a military outbreak அப்படிங்கிறார். பியூர்லி a military outbreak அப்படிங்கிறாரு. அடுத்து 8வது ஆர்சி மஜும்தார். A series of isolated incidents அப்படிங்கிறாரு. எஸ்என் சென். பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸுங்கிறாரு. பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிஆர் ஹோம்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துக்கோங்க. அதாவது சிவிலைசேஷனுக்கும் பார்பரிசத்துக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஷீலே என்ன சொல்கிறாருன்னா, இது மொத்தமாகவே ஹோலி அன்பேட்ரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோலி அன்பேட்ரியாட்டிக் அண்டு செல்ஃபிஷ் சிப்பாய் முட்டினி அப்படிங்கிறாரு. அடுத்தது அவுட்ராம் அண்ட் டெய்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. ஹிந்து முஸ்லீம் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இவங்க செஞ்ச சூழ்ச்சி தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. ஹிந்து முஸ்லீம் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாரு. அவ்வளோதாங்க. சரியா? நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போது சப்ரஸ் பண்ணவங்கள பார்த்துட்டோம், கமெண்ட்டை பார்த்துட்டோம். முக்கியமான லீடர்ஸ் மட்டும் பாக்கி இருக்கிறாங்க. அவங்க மட்டும் ஒரு சின்ன இதை தான் பார்த்துடலாம். எங்கெங்கே யார் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாவே போதும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெல்லியில் யார் அப்படின்னா இந்த பக்து கான் ஒருத்தர் இருப்பார். 2வது கான்பூர், நானா சாஹிப். 3வது லக்னோ, பேகம், அதாவது இவங்க ஆவாத் அப்படிங்கிற இடத்துல வருவாங்க, பேகம் ஹஸ்ரத் மஹால். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரேலியில் கான் பகதூர். அதுக்கப்புறம் பீகார் குன்வார் சிங். ஜான்சி தெரியும் எல்லாருக்கும், லக்ஷ்மி பாய். பாக்பத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க, இது முக்கியம், ஸ்கூல் புக்கில் இருக்காது. பாக்பத் அப்படிங்கிறது ஷாமால். ஃபைசாபாத்னு ஒன்று இருக்கு. ஃபைசாபாத் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மௌலாவி அகமதுல்லா. அவ்வளோதான். ஸோ பாருங்கள், டெல்லி வந்து பகத்கானு, கான்பூர் நானா சாஹிப்பு, பேகம் ஹசரத் மஹால் அட் லக்னோ, பரேலியில் கான் பகதூர், பீகாரில் குன்வார் சிங், ஜான்சியில் வந்து லக்ஷ்மி பாய், பாக்பாத்தில் வந்து ஷாமால், ஃபைசாபாத்தில் மௌலாவி அகமதுல்லா. ஸோ நேரு என்ன சொல்கிறாருன்னா ஃபியூடல் அப்ரைசிங்னு சொல்கிறாரு. எம்என் ராய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிட் ஸ்டாண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படிங்கிறாரு. விடி சவார்கர் வந்து கேட்டாங்க பரீட்சையில். கலனல் மல்லீசன் எம் வந்தால் எம் வரும்னு வச்சுக்கோங்க, 2 எம் வருது சரிங்களா. மிலிட்ரி மியூட்டினி இல்லைனா சிப்பாய் முட்டின்னு சொல்கிறாரு.
கெர்னஸ் ஒரு ஹிஸ்டாரியன், வரலாற்று ஆய்வாளர், அதனால நிறைய படிச்சிருப்பார் அவர். வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிறது ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுங்கிறாரு. சர் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறது பியூர்லி மிலிட்ரி அவுட் பிரேக் அப்படிங்கிறாரு. மஜும்தார் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ், சரிங்களா. எஸ்என் சென் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று போல இருக்கும் பாருங்களா. ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்பாங்க, அது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்பாங்க, இது இந்தியன் இண்டிபெண்டன்ஸுங்கிறாங்க. டிஆர் ஹோம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன் பார்பனிசம், சிவிலைசேஷன் பார்பரினிசம், அதாவது காட்டுமிராண்டித்தனத்துக்கும் நாகரிகமானதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதான் ஹோம்ஸ். ஷீலி பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் பாய்முட்னிங்கிறாரு. அவுட்ராமன் டெய்லர் ஹிந்து முஸ்லீம் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதாங்க. ஸோ இன்னைக்கு அந்த செகண்ட் டே ஷீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நன்றி.